Dr. Srivarmas. எஸ் சார், இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த கருத்துக்களும் இரங்கல்களும் வந்து கொண்டிருக்க தற்போது பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம் இது ஒரு திட்டமிட்ட சதி, கற்கள் எரியப்பட்டன அப்படின்னு தாவேகா தரப்பில் வந்து நீதிபதியிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திட்டமிட்ட சதியா, கற்கள் எரியப்பட்டதா, இதெல்லாம் வந்து நீதிபதியினுடைய விசாரணையின் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். இப்போ பிரைமரி பேசி லெவல்ல நமக்கு என்னென்ன மாதிரியான இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா, கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் அவர்களுடைய அந்த ஒரு எதேச்சதிகார ஒரு இருமாப்பு போக்கு, அது மட்டுமல்லாமல் மாநில அரசு எந்திரத்தினுடைய ஒரு எச்சரிக்கையின்மை, ஒரு என்ன சொல்றது, ஒரு கவனக்குறைவு, அவங்க வந்து ரொம்ப லெதார்ஜிக்கா இந்த மேட்டரை அணுகியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு தரப்புல இருந்தும் இந்த விஷயங்கள் தான் நமக்கு புரியுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்து அவங்க வந்து அந்த போட்டோவுக்கு அந்த கூட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுல காட்டின அந்த ஒரு அக்கறைய, அங்க கூட்டத்திற்கு வருபவர்கள் மனிதர்கள், அவங்களுக்கான அடிப்படை வசதிகளையும் நம்ம செய்து கொடுக்கணுங்கிற ஒரு அக்கறை ஆரம்ப காலத்திலிருந்தே காட்டப்படல. மக்கள் தொடர்ந்து இந்த அக்யூசியேஷன் வந்துட்டே இருக்கு. நீங்க பாருங்க, இந்த விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், இல்ல மற்ற மாநாடுகளாக இருக்கட்டும், அதுல இருந்து வாட்டர் பாட்டில்ஸ், அந்த அடிப்படை கழிவறை வசதிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முறையாக அங்க வந்திருந்த அந்த கேதரஸ்க்கு வந்து வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதே போல இப்ப கடைசியா ஒரு மாநாட்டுல அந்த 12 அடி ரேம்ப் அந்த ஸ்டேஜ்ல இருந்து தொண்டர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். இந்த ஒரு போக்கு வந்து ஒரு ஒரு கேடரை நோக்கி, ஒரு நம்மளை பார்க்க வர மக்களை நோக்கி நமக்கு இருக்கிற அக்கறை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜயை நோக்கி எழுப்புவதற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக சொல்ற குற்றச்சாட்டு, நாங்க வந்து அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல கேட்டோம், அங்க இருந்ததுன்னா ஒரு 4-5 ரோடு இருந்திருக்கும், கூட்டம் அதிகமாக இருந்திருந்தாலும் கூட மக்கள் வந்து பிரிந்து சிதறி செல்வதற்கு வாட்டமா இருந்திருக்கும். இவங்க வந்து காவல்துறை, தமிழக காவல்துறை வேண்டுமென்றே எங்களுக்கு ஒரு குறுகலான ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது வந்து நம்ம அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை முழுமையாக ஆராய வேண்டும். காவல்துறை கவனக்குறைவோடு இல்ல அவங்க கேட்ட இடத்த கொடுக்காம விட்டதற்கான உரிய காரணங்கள் அவர்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது விசாரணையில உறுதி செய்யப்பட வேண்டும். ஏன் அவங்க கேட்ட இடம் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழுதில்ல, அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். ரெண்டாவது, அதே போல வந்து 7 மணி நேரம் மக்களை காக்க வைத்த போக்கு, வெயில்ல காக்க வைத்த போக்கு எப்படியுமே ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதர். அது எப்படி நீங்க வந்து வெயில்ல மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல், அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்ல ஆக்சிஜன் சப்ளைவோ எதுவுமே இருக்கா இல்லையா நீங்க என்ஷோர் பண்ணாம அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல தமிழக காவல்துறை அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில கூட்டம் அதிகமா சேருது, 7 மணி நேரம் மக்கள் காக்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னும் போது அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள விஜய் அனுமதிச்சிருக்க கூடாது சட்டப்படி. நீங்க வந்து இல்லைங்க, நீங்க வந்து ஒரு டைம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க 7 hours மக்கள் வெயிட் பண்றாங்க, நீங்க ஒண்ணு இந்த எட்ஜில், அதாவது இந்த கூட்டம் வந்து எங்க கூடி அந்த எட்ஜ் எங்க முடிஞ்சிருக்கோ அங்க நின்றுட்டு நீங்க பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த கூட்டத்துக்கு உள்ளாக நாங்க திட்டமிட்ட அதே இடத்துல நாங்க வந்து விஜய் வந்து உள்ள கூட்டத்தை வற்புறுத்தி விலக்கி அழுத்தி நான் உள்ள கொண்டு வந்து அந்த வாகனத்தை நிப்பாட்டுவோம்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி சமயோஜிதமாக செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு அரசியலுக்கு இருக்கிறது. ஏன்னா இவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க, இவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்களுடைய முழு கவனமும் போட்டோ, கூட்டம், அந்த கூட்டம் நிறைய இருக்கணும், அந்த போட்டோவை போடணும், அதுக்கு அதை வச்சு மீடியா நரேட்டிவ்ல அடுத்த ஒரு வாரம் பேச வைக்கணும். இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் அங்க வர்றவங்கலாம் மனுஷன் அப்படின்னு யோசிச்ச மாதிரி தெரியவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படிதான் இருக்காங்க. அந்த போட்டோவுக்கான நம்பர்ஸா தான் அவங்கள பார்த்தாங்களே ஒழிய அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு இவங்க ட்ரீட் பண்ண மாதிரி தெரியல. அதனாலதான் அவங்க சனி ஞாயிறு அந்த மீட்டிங்கை கூப்பிட்டாங்க. இப்ப அதனால வேணா அப்பதான் லீவ் டைம் கூட்டம் வரும், டெய்லி போனா அந்த ஒரு இது கூட்டம் வராம போயிடுமோ அப்படிங்கிற அந்த கூட்டத்தை காட்டி அந்த போட்டோ வச்சு அந்த பப்ளிசிட்டி அரசியல் காட்டின கவனத்தை இவங்க வந்து மக்கள் உயிர் மேல காட்டல. அதே போல அதுக்கு ஏத்தால் போல இந்த திராவிட மாடல் திமுக அரசு ஒண்ணும் இல்லை, நீங்க கூட்டம் நிறைய இருக்குன்னா அடுத்து வர்ற கூட்டத்தை நீங்க பேரிகார்டு போட்டு தடுத்திருக்க வேண்டியதானே. அவ்வளவு கூட்டத்தையும் நீங்க உள்ள செல்ல எதற்காக அனுமதித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி கணக்கு பண்ணாங்க, 27,000 பேர் வந்ததா சொல்றாங்க. அப்படின்னும் போது 10,000 பேர்னே வச்சுப்போம்.
அதுக்கு ஒரு 500 போலீஸ் வந்து காவல் பணியில இருந்ததா சொல்றாங்க. அது வந்து சஃபிஷியன்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல வந்து சிஎம் வரும்பொழுதோ இல்ல வந்து திமுகல பெரிய அவங்க அந்த திமுகவுடைய விழாக்கள் நடக்கும்பொழுதோ இந்த அளவுலதான் 10,000 பேருக்கு 500 பேருன்ற ஒரு அளவுலயோ இல்ல 20,000 பேருக்கு 500 பேருன்ற அளவுலதான் காவல்துறையினர் பயன்படுத்தப்பட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுல வந்து 2 தரப்புமே இதற்கு பதில் சொல்லி ஆகணும். விழா ஏற்பாட்டாளர்கள் பதில் சொல்லணும், தமிழக காவல்துறை பதில் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த 2 தரப்பும் இதுல வந்து அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு, அந்த கில்ட் இருக்கு. அதை வந்து யாருமே இந்த 2 தரப்புமே தங்களுடைய கில்ட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அடுத்தவங்களை தூக்கி போட்டு போறதுன்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இல்லை. ஏன்னா அரசியலையும் தாண்டி இது வந்து ரொம்பவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். குழந்தைங்க, பெரியவர்கள், பெண்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் வந்து 2 குழந்தைங்க, அவங்க ஒய்ஃப், ஒரு குடும்பமே இழந்து போய் ஒருத்தர் நின்று உங்க ஊடகம் முன்னாடி பேசுறாரு. அதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனது வந்து ரொம்ப கலங்குது. என்னடா இது, இதற்காக இந்த இறப்பு, இதற்காக இத்தனை உயிர்கள் தமிழகத்துல போகணும் அப்படிங்கிற. ஏன்னா தமிழக அரசியல்ல இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக நடந்தது கிடையாது. இத்தனை வருட அரசியல்ல எத்தனையோ கட்சிகள் வந்துட்டு போயிருக்கு, எத்தனையோ மாநாடுகள் நடத்திருக்குது. இப்ப அந்த முருக பக்தர்கள் மாநாடு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேல கூண்டாங்க. அது ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில், எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் டாய்லெட், எல்லா ஃபெசிலிட்டிஸும் செய்யப்பட்டுச்சு. நீங்க இது பொலிட்டிக்கல்லே உதாரணம் காட்டினா அரசியல் ஆயிடும். ஒரு ஈஷாவில் பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. அப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இதுல எத்தனை வாலண்டியர்ஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து அங்க யூனிஃபார்ம் போட்டு வாலண்டியர்ஸ் கட்சிகள் நடத்துற மாநாடுகள்ல தமிழக வெற்றி கழகம் என்ன சொன்னாங்க, வாழ்வுரிமை கட்சின்ட்டீங்க. வாழ்வுரிமை ரெண்டுமே டிவிக்குன்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து இந்த ஒரு வாலண்டியர்ஸ் டிஷர்ட்டை போட்டு அவங்க வந்து அந்த ஒரு கூட்டத்தை மேனேஜ் பண்றதுக்கு ஆட்களை வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நிறைய பேர் மயங்கி விழுந்ததை நம்ம வந்து இந்த தொலைக்காட்சியின் மூலமாக காண முடிகிறது. அதுவுமே அவர் வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாரு. அதனால அதெல்லாமே கூட ரொம்ப ஒரு கொஞ்சம் இவங்க வந்து மக்கள் மேல அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டார்களோ அப்படிங்கிற ஒரு இருமாப்பு உணர்வோடு நடந்து கொண்டார்களோ என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறது. அதான் இது வந்து விழா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருமாப்பு உணர்வு, திமுகவினுடைய அலட்சிய உணர்வு, இதுதான் இதற்கு காரணம். ஓகே, சாரி டு இன்டரப்ட். ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. இந்த கரூர்ல இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்திருக்கிறது. 39ஆக இருந்தது. அது தற்போது கரூரின் தொழிற்பேட்டையைச் சேர்ந்த மெக்கானிக் கவின் என்ற 31 வயது இளைஞர், அவரும் வந்து தற்போது இறந்திருக்கிறார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். கரூரை சேர்ந்த தொழிற்பேட்டை அப்படின்ற இடத்திலிருந்து வரக்கூடிய 31 வயதான மெக்கானிக் கவின் அப்படின்ற நபர் வந்து இறந்திருக்கிறார். உயிரிழந்தோர் எண்ணிக்கை வந்து 40ஆக அதிகரித்திருக்கிறது. சாரி டு இன்டரப்ட் சார், ப்ளீஸ் கண்டினியூ. இதுக்கு மேல அந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிப்போம். ஓகே, இதுல ஒரு கேள்வி எழுகிறது சார். திரு மா சுப்பிரமணியன், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர், அவருடைய அறிக்கையில அவர் சொல்கிறார், காவல்துறை நிபந்தனைகள் எதையும் வந்து தாவேகா பிரச்சாரத்தில் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். நடு ரோட்டில் பஸ்ஸை நிறுத்தி கூட்டம் கூட்டிவிட்டு அவசரத்திற்கு அவ்வழியே ஆம்புலன்ஸ் வந்தால் அரசாங்கம் இடையூறு செய்கிறது என்று சொல்லி அங்கிருந்த தொண்டர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இபிஎஸ் அவர்களுக்கான பதிலடியில் இந்த வரிகளை குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை நிபந்தனைகளை எதையும் தாவேகா வந்து கடைபிடிக்கவில்லைன்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். பஸ்ஸை நடுவில் நிற்பாட்டியிருக்கீங்க, அப்புறம் ஆம்புலன்ஸ் வரதான செய்யும் அப்படின்ற தொனிலையும் சொல்லியிருக்கிறார். இல்ல, இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துல வந்து அதை ஈட்டு பேசுறதுங்கிறது அற்பமான ஒரு அரசியல். இது வந்து ஒரு இறப்புல அற்பமா அரசியல் பண்ணக்கூடாதுன்னு திமுகக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துல ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்லாம அவர் பேசும்போது ஃப்ரீக்வெண்டா ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்கிறதா அங்க கேஸ். அதை எடுத்துட்டு வந்து சம்பந்தமே இல்லாம இங்க பேசுறதுங்கிறது அற்ப அரசியல். ஆனா இங்க நடந்தது, இங்க மயக்கம் போட்டு அந்த மீட்டிங்ல இருந்த தொண்டர்கள் அங்க வந்து அவதிப்பட்டு இருக்காங்க, அவர்களுக்காக அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீட்டிங்ல வந்து அங்க கூடியிருந்த கூட்டத்தினருக்கோ தொண்டர்களுக்கோ எந்த ஆபத்தும் கிடையாது. வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஆம்புலன்ஸ் தான் அந்த இடத்துல வேண்டும் என்றே விடப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் இல்லைங்கிறது அவங்க சொன்ன குற்றச்சாட்டு.
அதுபோல ப்ராபபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு தலைவர் பேசும்போது, ஒரு ஊர்ல பேசும்போது ஒரு தடவை ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா அது இயல்பா நடந்ததுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் அவர் கிராஸ் ஆகும்போது ஒரு 4 ஆம்புலன்ஸ் 5 ஆம்புலன்ஸ் வரும்போது தொண்டர்கள் சந்தேகப்பட்டு உள்ள பேஷண்ட் இருக்கான்னு பார்த்தாங்க, பேஷண்ட் இல்ல, அதனால சொன்னாங்க. அதை எடுத்துட்டு இங்க பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, மக்கள் இந்த மாதிரியான அற்ப அரசியல் எல்லாம் ரசிக்க மாட்டார்கள் என்பதை திமுக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி பார்ப்பா நம்ம கட்சி கொடி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சீரியஸ்னஸ் அப்ப அவரு அந்த இடத்துலக்கே அவர் உணர்ந்திருக்கணும். ஏன்னா அவர் ஹைட்ல இருந்து பாக்குறாரு. அந்த பஸ்ஸோட ஹைட் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க சார். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவருடைய வியூல கண்டிப்பா அங்க எல்லாமே ஃபெயிண்ட் ஆகி விழுறது, ஒரு பேச்சு மூச்சு இல்லாம மக்கள் கடக்கிறது, இதெல்லாம் சத்தியமா ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒரு அரசியல் தலைவர், நான் மேடையில நின்று பார்ப்பேன். அந்த வியூ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் டே டு டே பார்த்துட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்னும் தெரியாம கண்ணு மறைச்சிட்டுலாம் அங்க யாரும் அப்படியே இருந்துறாரு. பின்னாடி நிற்கிற தொண்டர்களுடைய அந்த உணர்வுகள் வரை நம்மளால உணர முடியும். அப்படி இருக்கும்போது அவர் பேச்ச தொடங்கும் போது அங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுதாங்கன்றது அவருக்கு தெரியுது. தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு. ஆம்புலன்ஸ் உள்ள வந்துருச்சு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகுதுன்னா யாரையோ பிக்கப் பண்ண கிராஸ் ஆகல, அவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில இருந்துதான் அவங்க பாதிக்கப்பட்டுதான். அதுக்குதான் ஆம்புலன்ஸ் வேணும். ஆகையால இந்த சம்பவத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தையும் பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது அற்ப அரசியல் தவிர வேற எதுவும் இல்லை. இது மாதிரி திமுக பேசும்போதுதான் இதுல சந்தேகமா வருது. அப்ப நீங்க வேணும்னே எச்சரிக்கை இல்லாம ஒரு அலட்சியமா வேண்டுமென்றே அந்த அலட்சியம்ன்றது உறுதியாயிடுச்சு. அந்த அலட்சியம் வேணும்னே செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப தமிழகத்துல தொட்டு நிக்குது. அப்ப அதற்கான ஒரு பதிலாகத்தான் இந்த மாதிரி பொறுப்பற்ற பேச்சுகள்லாம் அதை நோக்கிதான் செல்லுது. ரொம்ப நன்றி திரு அஸ்வத்தாமன், நம்மோடு இணைந்து பேசியதற்காக மிக்க நன்றி. நன்றி. திரு அஸ்வத்தாமன் பாஜகவின் மாநில செயலாளர், அவர் நம்மோடு இணைந்து பேசியதை பார்த்தோம். நேர்களே, இந்த உயிரிழப்பு அப்படின்றது 40ஆக அதிகரித்திருக்கிறது. கரூரின் தொழில்பேட்டையைச் சேர்ந்த திரு மெக்கானிக் கவின் அப்படின்ற 31 வயது இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பது இதன் மூலம் 40ஆக உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது பார்க்குறோம். அடுத்தடுத்த உங்களுக்கு அந்த ஒவ்வொரு விஷயமும் அழுகை குரல் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நமக்கு கலங்க வைக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. அங்கே சுடுகாடு அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம், எப்படி நிரம்பி விழுந்தது அப்படின்றத பார்த்தோம். அதற்கான ஏற்பாடுகள் அப்படின்றது நமது நெஞ்சை உருக்குலைய வைக்கிறது.